ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஆர்ஆர்பி பிஓ எக்ஸாம் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஏறத்தாழ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கவுண்டிங் அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நேற்றுக்கு ஒரு வீடியோ போடலாம்னு நினச்சேன். இந்த மாதிரி வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி. பட் எனிவே நம்மளே வந்து ஒரு தப்பான விஷயத்தை வந்து சொல்லக்கூடாது, நம்ம கன்ஃபார்ம் ஆகாத விஷயத்தை வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் வந்து விட்டேன். ஆனால் எவ்வளவு ஃபாஸ்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு பாருங்கள். நேற்றுக்கு கவுண்டிங் முடிஞ்சிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஷார்ட் நோட்டீஸ்னு ஏதோ வந்து கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து நான் வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஆர்ஆர்பி அதோட ஷார்ட் நோட்டீஸை பற்றி உங்களுக்கு வந்து நான் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். பட் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு வந்து ஆர்ஆர்பிபியோட ஜாப் ப்ரொஃபைலு, ஆர்ஆர்பி கிளர்க்கோட ஜாப் ப்ரொஃபைலு, அதுக்கப்புறம் அதுக்கு எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, ஸ்டேஜஸ் வரையும் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, அண்ட் நான் ஆர்ஆர்பி பிஓ இன்டர்வியூ மட்டும் அட்டன் பண்ணியிருந்தேன். என்னால் வந்து ஆர்ஆர்பி பிஓ எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் ஐபிபிஎஸ் பிஓ ஐபிபிஎஸ் கிளர்க்கும் கிளியர் பண்ணேன். ஸோ என்னுடைய ஆர்ஆர்பி பிஓ இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுங்கிறதுலாம் வீடியோஸ் வாரியாக வந்து நான் வந்து கவர் பண்ணுறேன். ஸோ கிளாஸஸ் மட்டும் என்னால் வந்து எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் பாசிபிளி. ஸோ அதுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கோ அது பார்ப்போம் அதுக்கப்புறம். ஸோ இப்போதைக்கு இதை மட்டும் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஷார்ட் நோட்டீஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ நானே கூட இந்த ஸ்கேல் 2க்கு ஏதோ ஒரு ஆஃபீஸர் இதுக்கு இருக்குது. ஸோ அதுக்கு அப்ளை பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம், அது அப்புறம் பார்ப்போம். இது வந்து ஃபஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் ஐபிபிஎஸ் அது வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். காமன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் ஸ்கேல் 1 to 3 அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ் மல்டிபர்பஸ் இன் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் ஆர்ஆர்பிஸ். இதில் மல்டிபர்பஸ் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ங்கிறது ஒரு கிளரிக்கல் போஸ்ட். இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இன்கேஸ் நீங்கள் ஃப்ரெஷராக வரீங்கன்னா உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். இப்போ தான் எழுதுறீங்கன்னா ஐபிபிஎஸ் கிளர்க்கு, எஸ்பிஐ கிளர்க்கு, அந்த எஸ்பிஐ ஜே இருக்கு இல்லையா, அதை விட இது வந்து ரொம்பவே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எழுதும்போது பயங்கர ஈஸியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாமாக இது வந்து இருக்கும். பட் காம்படிஷன் லெவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஐபிபிஎஸ் எஸ்பிஐ லெவலுக்கு தான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து இருக்கும். எஸ்பிஐ விட்டுருவோம். எஸ்பிஐயில் வந்து என்னென்னா டிஃபிகல்ட்டி லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து காம்படிஷன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் வந்து இதை விட அது அதிகம், அதை விட அது கம்மி அப்படின்னா நான் வந்து எதுவும் சொல்ல விரும்பலை. இன்கேஸ் நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது கூட இதை தான் நான் மீன் பண்ணுறேன். இது கம்மி, இது அதிகம் அப்படிங்கிறது கிடையாது. எல்லாத்துக்குமே காம்படிஷன் ஈஸி தான். பட் டிஃபிகல்ட்டி லெவலில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆர்ஆர்பியோட ஐபிபிஎஸ் பிஓ ஐபிபிஎஸ் கிளர்க்குலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதோட எஸ்பிஐ பிஓ எஸ்பிஐ கிளர்க்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது நான் எழுதும்போது 2017, 18, 19 அந்த டைமில் நான் சொல்கிறேன். இப்போ நான் ஆஃப்லைட் நான் ஃபாலோ பண்ணல. ஸோ ஐ திங்க் இதே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் டிஃபிகல்ட்டி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் எனிவே இந்த இதை நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ எப்படி இருக்குங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். த ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் ஃபார் த அப்கமிங் காமன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஃபார் ஆர்ஆர்பிஸ் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் குரூப் ஏ ஆஃபீஸர்ஸ் ஸ்கேல் 1 to 3 அண்ட் குரூப் பி ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ் அண்ட் மல்டிபர்பஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் டீட்டெயில்டாக அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. கீழே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே வந்து டேட்டோட உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மெயினாக வந்து எடுத்திருக்கேன். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்க்ளூடிங் எடிட் ஆர் மாடிஃபிகேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் அண்ட் பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆர் இன்டிமேஷன் சார்ஜஸ் 7/6/2024 27/6/2024 வரைக்கும் வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து இன்னொரு நோட்டிஃபிகேஷனாக வந்து விடுவாங்க. இது வந்து ஷார்ட் நோட்டீஸ் இல்லையா, அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஒரு பிடிஎஃப் வந்து வரும். கம்ப்ளீட்டாக அது வந்து வரும். என்ன ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாமே அதில் வந்து வரும். இது வந்து ஷார்ட் நோட்டீஸ் தான். ஓகேவா? ரைட். இப்போ இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் 7th ஜூன்லேருந்து 27th ஜூன் வரைக்கும் இருக்குது. இந்த டைமுக்குள்ளே நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா அப்ளை பண்ணி ஆகணும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாமே வந்து வந்துடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து ஃபில் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். இதுதான் உங்களுக்கு கடைசி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற வரைக்குமே. நம்ம சமயத்தில் என்ன நினச்சிப்போம், அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்படி வேணால் ஃபில் பண்ணிக்கலாம், நம்ம வந்து ஜாயின் பண்ணும்போது நம்ம வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். இதுதான் கடைசி வரைக்குமே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒருத்தர் வந்து டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்போ வாங்கி டிசபிலிட்டி கோட்டாவில் வந்தவர், அவர் டிசபிலிட்டியில் ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் பண்ணதுனால எக்ஸாமை கிளியர் பண்ணி இன்டர்வியூலாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமும் கூட அவரை கடைசி வரைக்கும் வேலை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப கடைசி வரைக்குமே அவரால் சேர முடியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணது வந்து ஒரு ஃப்ராடு மாதிரி தான் அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் இன் கேஸ் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் பேர் வந்து தர்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ DHARSHAன்னு போடுவீங்க தர்ஷன். பட் ஆக்சுவலாக ஆதார் கார்டில் DH இருக்காது, DA தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. தர்ஷன் DARSHAN தான் இருக்கும், ஹச் இருக்காது. ஹச்சை கூட போட்டு விட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கடைசியை கிளியர் பண்ணிடுவீங்க. கிளியர் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபைலை ஓரமாக வச்சுருவாங்க. அது வந்து நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டு அப்புறம் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப சிரமப்படணும். வக்கீலை போய் பார்க்க சொல்லுவாங்க. நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். ஓகே, இனிமே நான் நோட்டிஃபிகேஷன் போது டீட்டெயிலாக சொல்லுவேன். பட் ஸ்டில் இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இதுக்கடுத்து வந்து கண்டக்ட் ஆஃப் ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங், அந்த ஒரு ட்ரைனிங் நடத்துவாங்க. அது வந்து ஜூலையில் நடக்குது. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ப்ரிலிமினரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட்டு, அண்ட் ரிசல்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே ஆகஸ்ட் இல்லை செப்டம்பர்லேயே வந்துடும். அடுத்த மாதத்துலேயே வந்துடும். மெயின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா திருப்பி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஆகஸ்ட்லேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபரில் ஏறத்தாழ முடியுது பாருங்கள் கம்ப்ளீட்டாகவே. ஸோ அதுக்கப்புறம் இன்டர்வியூ கிட்டத்தட்ட வந்து எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். ஜனவரி 1ஆம் தேதி நான் கடைசியாக ஃபாலோ பண்ண வரைக்கும் ஜனவரி 1ஆம் தேதி ஆர்ஆர்பிபிஓ ஆர்ஆர்பி கிளர்க்கோட ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐபிபிஎஸ் கிளர்க் வந்து ஏப்ரல் 1 ஃபூல்ஸ் டே அப்போ தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து அவங்களோட ஒரு இது. ஸோ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஆர்பி டிஃபிகல்ட்டி லெவல் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் மேக்ஸிமம் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து டிஸ்கஸ் பண்ண பார்க்குறேன். பட் அது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப ஈஸி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறது. ஸோ அதை நான் வந்து பார்க்குறேன். ஸோ என்னால் எது வந்து எக்ஸாம்ஸ் ஓரியன்டாக பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணுவோம். பட் ஸ்ட்ராட்டஜி வைஸ் நம்ம வந்து எல்லாமே வந்து கவர் பண்ணுவோம். இப்போ ஜாப் ப்ரொஃபைல்லாம் என்ன, எப்படி வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் லெவலு, ஸோ அதெல்லாம் வந்து நான் ஓரளவுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து கவர் பண்ண நான் பார்க்குறேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்து வச்சு கம்பேர் பண்ணி நம்ம ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து கொடுப்போம். இப்போ குவான்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி, அதெல்லாம் ஓரளவுக்கு நான் உங்களுக்கு வந்து சொல்ல வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகே, எனிவே இப்போ ஆஃப் லேட் வந்து நிறைய பேர் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் படிக்கும் போது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இப்படி இருந்துச்சு, இப்போலாம் இப்படி கிடையாது, இப்போலாம் மாறிடுச்சு அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்த்து எப்படி குவான்ஸ் ரீசனிங்லாம் வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து வந்து டீட்டெயில்டாக வந்து உங்கள்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் இது வந்து ஆர்ஆர்பி. பட் ஆக்சுவலி உங்கள்கிட்ட வந்து என்னென்னா ஆர்ஆர்பி லெவலும் இப்போ ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓ ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி கிளர்க் இருக்கு இல்லையா, இதோட டிஃபிகல்ட்டி லெவல் உங்களுக்கு வந்து எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். எல்லாத்துக்குமே ஈக்குவலாக தான் வந்து போட்டி போட்டு இருப்பாங்க. பட் நம்ம கேள்விப்பட்டது என்னன்னா ஐபிபிஎஸ் பிஓ ஐபிபிஎஸ் கிளர்க்கை விட ஆர்ஆர்பி பிஓ ஆர்ஆர்பி கிளர்க் வந்து ஜாப் ப்ரொஃபைல் ரீதியாக நிறைய டிஃபரன்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேள்விப்பட்டோம். ஸோ ஜாப் ப்ரொஃபைலில் இங்கே ஒரு ப்ரெஷர் ஒரு மாதிரி இருக்கும், அங்கே ஒரு ப்ரெஷர் ஒரு மாதிரி இருக்கும் தான் நான் கேள்விப்பட்டேன். பட் நான் கரெக்டாக வந்து உங்கள்கிட்ட விசாரிச்சுட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் ஜாப் ப்ரொஃபைலை ஓரளவுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. அது ஒன்று. பட் எனிவே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இது தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இது. ஸோ ஆக்சுவலி வேற ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருந்தேன், தமிழ்லாம் கூட ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதை நான் ஒதுக்கி வச்சிருக்கேன். இந்த வீடியோ தான் உங்களுக்கு போகிறோம், நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க ப்ரைவேட்டைசேஷன் பற்றிலாம் சொல்லுங்கள், ஆகுமா ஆகாதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அதை பற்றி ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அது வந்து வீடியோவாக போடுவோம், இல்லை கமெண்ட்ஸில் கூட ரிப்ளை பண்ணுவோம். நமக்கு ஒரு டெலகிராம் குரூப் இருக்குது, அதோட லிங்க் கீழே இருக்குது, அதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ முக்கியமாக என்ன அப்படின்னா ரொம்ப வந்து ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல்லுவேன். ஸோ டேல் கார்னெஜி அப்படிங்கிற ஒரு மிக சிறந்த ஒரு ஆத்தர் வந்து இருக்கார். அவர் வந்து இந்த ஹவு டு ஸ்டாப் வரிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் ஒரு புக் வந்து எழுதியிருக்காரு. எப்படி கவலைப்படாமல் இருக்கணும், எப்படி வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி. ஸோ எதுக்கு அந்த புக்கை பற்றி சொல்கிறேன்னா, அதில் வந்து ஒன்று போட்டிருக்கோம், நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் எவ்வளோ பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணாலும் அது ஒரு மார்க் இருக்குது. அந்த மார்க்கு நீங்கள் வர்ற வரைக்கும் வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. இப்போ 100ல் ஒருத்தன் தான் கிளியர் பண்ணுறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 100ல் 2வது ஆளாக இருந்தால் கூட உங்களை வேலைக்கு எடுத்துக்க போகிறது கிடையாது இல்லையா? பட் நீங்கள் 2வது பொசிஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் உங்களை நீங்களே தாழ்த்திக்க கூடாது. நம்ம வந்து வேஸ்ட்டு போகிறேன், நம்ம எதுக்குமே லாக்கி இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிக்க கூடாது. அதனால் எவ்வளோ போராட முடியுமோ அவ்வளோ போராடி பாருங்கள், அதுதான் ஓகேவா? பட் ரொம்ப என்ன சொல்கிறது, உங்களை நீங்களே வருத்திக்கிட்டு ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க. ஏன்னா வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, அப்ளை பண்ணுறவங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? அதனால் வந்து கடுமையான போட்டி இருக்குது. அப்படிங்கிறதுனால உங்களை நீங்களே வந்து தாழ்த்திக்கிட்டு உங்களை நீங்களே வந்து நமக்கு அவ்வளோதான் போட, நமக்கு லைஃப்பில் எதுவுமே இல்லை அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. நீங்கள் எவ்வளோ திறமைசாலியாக இருந்தாலும் உங்களை எடுத்துக்காமல் விட்டாங்க அப்படின்னா அவங்க தான் திறமை இல்லாதவங்க. ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் வந்து ரிலாக்ஸ்டாக நீங்கள் வந்து படிங்க அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் சொல்லுவாங்க, இந்த கம்பெனி பிளேஸ்மெண்ட்ஸ் அப்பெல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் செஞ்சுரி தான் அடிச்சிங்க அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல பிளேயரு அப்படிங்கிறது கிடையாது. இப்போ ஒரு செஞ்சுரி அடிச்சிடறான் ஒரு பிளேயர், அதே வந்து ஒரு பவுலர் வந்து ஒரு 3 விக்கெட் எடுக்கிறான், இல்லை ஒரு 2 விக்கெட் எடுக்கிறான், அவனும் நல்ல பிளேயர் தான். அதை விட என்னன்னா ஒரு 60 ரன் எடுக்கிறான், அதுவும் நல்ல ஒரு ரன்ஸ் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. செஞ்சுரி எடுத்தால் தான் நம்ம வந்து ஒரு சூப்பர் பிளேயர் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு 60 ரன்ஸ் எடுத்தால் கூட ஒரு நல்ல பிளேயர் தான் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவாங்க. பட் அந்த 60 ரன்ஸ் தான் ரொம்ப போராடி என்ன சொல்றது, டீம் இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது ஹை ப்ரெஷரில் வந்து அந்த 60 ரன் எடுத்திருப்போம். அந்த 100 ரன்னை விட அந்த 60 ரன் ரொம்ப முக்கியமான ஒரு ரன்னாக இருக்கும். இது கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன்,
நம்ம வந்து சொல்லலாம். இப்போ இதில் சொல்லுவாங்க இல்லையா, வேர்ல்டு கப் ஃபைனல் 2011 வேர்ல்டு கப் ஃபைனலில் கம்பீர் எடுத்த 97 ரன்ஸ் வந்து எவ்வளோ ஒரு பொக்கிஷம் அப்படின்னா சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த நாள் வந்து நம்ம எல்லாமே தாழ்த்திக்க கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல வரோம். ஓகே, ஸோ பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம வந்து இன்னும் இன்ஸ்பிரேஷனலாக ஏதாவது வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து மோட்டிவேட் பண்ண பார்ப்போம். ஸோ வேற ஒன்றும் இல்லை, உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே நம்மளோட டெலிகிராம் குரூப் இருக்குது, அது லிங்க் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோஸ் பார்ப்போம். பை.